நடிகர் விஜய்க்கு இவ்வளவு எதிர்ப்பு வந்து சினிமா துறையில இருந்தே கிளம்புது சார். அரசியல் அப்பாட்டினாலும் சினிமா துறையில இருந்து பல எதிர்ப்புகள் கிளம்புது. அவருடைய அரசியல் வருகை 2026 தமிழகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமா, எப்படி இருக்குன்றது உங்க நிலைப்பாடு இருக்கு சார்? நான் ஒரு பியூர் சினிமாக்காரன். இது வரைக்கும் அரசியலை பற்றி எதையுமே ஓப்பனாக சொன்னதில்லை. தம்பி வந்து சினிமாவில் இருக்க வரைக்கும் நான் வந்து ரொம்ப தம்பி அன்பாக இருப்பேன். இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராகிட்டேன். ஸோ வந்து எனக்கும் அவருக்குள்ள உறவே வித்தியாசமாக இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதனால வந்து நான் அரசியல் கருத்துன்னு எதுவும் சொல்ல மாட்டேன். அவர் நான் பார்த்த வரைக்கும் நான் அவர் கூட ஒர்க் பண்ணதும் ஒரு கடுமையான உழைப்பாளி, ரொம்ப நல்ல மனுஷன். எனக்கு இதுதான் தெரியும். இதை வந்து நான் அரசியலாக நீங்கள் எதுவும் முலாம் பூச வேணாம்னு நான் நினைக்கிறேன். இயக்குனர் பாக்கியராஜுக்கு அப்புறமா வந்து யாருமே அரசியல்ல பெரிய தலையீடு எதுவுமே இல்லை. தைரியம் இல்லையா, இல்ல வந்து அது வேண்டாம்னு நினைக்கிறாங்களா? நீங்க தைரியமான ஆளு. அது அப்படி இல்லைங்கய்யா. அதாவது வந்து எனக்கு கலை வாழ்க்கையில பண்றதும் கத்துக்கிறதும் நான் செயல்படுறதும் நிறைய இருக்குங்கய்யா. அதனால வந்து இது வந்து ரொம்ப தீர்க்கமான முடிவுகள். சில பேர் தீர்க்கமா வேற வேற முடிவுகள் எடுக்கிறாங்க. எனக்கு வந்து இன்னும் கலையிலே நான் நிறைய கத்துக்கணும், இன்னும் நிறைய இயங்கணும். அப்புறம் வந்து சத்தம் இல்லாம உறக்க பேசணும்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலா வேற ஒண்ணு இல்லை. அது என்னுடைய மொழி, சினிமா மொழி மூலியமா பேசணும்னு ஆசைப்படுறேன். சீக்கிரமா ரிலீஸ் ஆகுங்கயா. பிசாசு இல்ல, அது தேவதை. அது அதனால சீக்கிரமா ரிலீஸ் ஆயிடும். விஷால் வந்து என் குழந்தை. எனக்கு அந்த அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பாப்பா வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க 2 பேரும் இணையிறது. நான் எப்பொழுதுமே விஷாக்கா ப்ரே பண்ணுவேன். என்னை கூப்பிடவும் வேணாம், நான் தள்ளி நின்று நான் அவனுக்காக அன்னைக்கு ஃபுல்லா நான் அவனுக்காக ப்ரே பண்ணிப்பேன். ஆக்சுவலா தேங்க்யூ. இப்போ இளையராஜா வந்து எந்த பாட்டு போட்டாலும் என்னோட பர்மிஷன் இல்லாம போடுறாங்க அப்படின்னு அவரு ஒரு பக்கம் கேஸ் பண்ணாரு. இதே வந்து சசிகுமார் படத்துல வந்து தியாகராஜனோட பாட்டை வந்து பயன்படுத்திருக்காங்க. அதுக்கு தியாகராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் படக்குழுவினருக்கு நன்றி சொல்றேன், அவங்களால மறுபடியும் அந்த பாட்டு வந்து ஃபேமஸ் ஆகிருக்கிறது, அவங்களுக்கு தான் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ட்டு இளையராஜா இப்படியும் சொன்னா, தியாகராஜன் அப்படி சொல்றாரு. இல்லைங்கய்யா, உரிமை அப்படின்னு ஒன்று பேசினா உலகம் ஃபுல்லா வந்து காப்பிரைட் இஷ்யூஸ் நிறைய வந்துருச்சு, நிறைய காப்பிரைட் லாஸ் வந்துருச்சு. எங்களுடைய தந்தையாரும் தாயாரும் ஆகிய இளையராஜா அதை அப்படி பேசுறாரு. சில டைம் வந்து இப்போ தியாகராஜன் குமாரசாமி வரை பெரும் மனசுகளோட வந்து அதை பண்ணிக்கலாம், எடுத்துக்கலான்றாரு. நீங்க இதை சொல்ல முடியாது. ஆக்சுவலா வந்து இதை நான் என்ன கேட்கறேன், இவ்வளவு மியூசிக் டேரக்டர் இருக்கும் போது நீங்க ஏன் அவர் பாட்டு எடுக்கிறீங்க? நீங்க போட்டுக்கலாமே, வேற பாட்டை எடுத்துக்கலாமே. அப்படி நீங்க ஒரு பாட்டை நீங்க பண்ணும்போது அவர்கிட்ட போய் கேட்கறதுல என்ன நியாயம் இருக்கு? நம்மளாம் ஒரு தாய்ப்பால் மாதிரி அவர் பாட்டு நம்மளுக்கு கொடுத்து வளர்த்துருக்கு. அது ஒரு நன்றி கடனா போய் கேட்கலாமே. அவரை பத்தி உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அவரை பார்த்தா எனக்கெல்லாம் வந்து சம்பளமே வாங்காம எனக்கு சினிமா பண்ணிருக்காரு. நிறைய நண்பர்களுக்கு சினிமா வந்து சம்பளமே வாங்காம பண்ணிருக்கு. அவரை பத்தி உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. சில நேரங்கள்ல எங்க ஐயா திடீர்னு கோவமா ஏதாவது சொல்லுவாரு, கொஞ்சம் வெறுப்பா, கொஞ்சம் அவர் இதுவா இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது எப்படி நம்ம தாயை வந்து நம்ம வந்து சண்டை போடணும், தாய் கூட எப்படி சண்டை போட முடியும்? நான் அப்படிதான் பாக்குறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.